ஓம் சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்குண்டான ஜூலை மாத பலனை பத்தி நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி அதிபதியை குரு பார்க்கிறார். அதாவது உங்க ராசியை குரு பார்க்குது. எப்பவுமே குருவுக்கு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இதுல 5, 9ஆம் பார்வை அப்படிங்கிறது பெரிய பாதிப்புகளை கொடுக்கறது இல்ல. 7ஆம் பார்வை என்ன பண்ணும்னா சமசப்தம பார்வைன்னு சொல்லுவோம். இது ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு தீர்வு, ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு மகிழ்ச்சி, ஒரு எஃபோர்ட்டுக்கு அப்புறம் ஒரு வெற்றி அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா தனுசு ராசிக்காரர்கள் கடந்து கொண்டு போக வேண்டும். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு ராசி அதிபதியும் 4ஆம் அதிபதி குருவாகி 7 இருக்கும்போது எப்படி இந்த வருடங்கள் உங்களுக்கு பண வரவு, வீடு மனை சொத்துக்கள், ஒரு இடமாற்றங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் சக்சஸ் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது குருவுக்கு விதிக்கப்பட்ட ஒரு விதி. அடுத்தது சனி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 2, 3 குடையவர். இந்த மாதம் சனி பகவான் 13ஆம் தேதி வக்ரமாகிறார். அதுவும் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும். அப்போ இந்த 2, 3 குடையவர் வக்ரம் ஆகிறார் அப்படின்னா உங்க ஜாதத்துல சனி வக்ரமானு பாருங்க. ஏன்னா சனி வக்ரமாக இருந்தால் இந்த சனிக்குண்டான பொறுப்பு என்ன அப்படின்னா, உங்க ஜாதகத்துல பொருளாதாரம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய திறமைகள், பண வரவு, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய மாமனார், உங்களுடைய இளைய சகோதரம், இதெல்லாம் தான் இவர் வாங்கியிருக்காரு. இன்னும் நிறைய சொல்லலாம். ஆனா இப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தா இதெல்லாம் இப்ப நல்லபடியாக நடக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்படி சனி வக்கரமாக இல்லைன்னா இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. இது நம்ம தனியா ஒரு பதிவாகவே பின்னாடி போடலாம். இப்போ பொதுவா நம்ம ஒரு விதிகள் கொடுத்தாச்சு. அடுத்தது செவ்வாவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்துல 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப 5 குடையர் 9ஆம் வீட்டுல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அது கேதுவோடு இருக்கிறது அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா யோகம், ஆன்மீகம், இறை வழிபாடு, நல்ல குரு அமைகிறது, உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான தேடல்கள் என்ன, இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுப்பார். கேது அப்படின்னா ஞானம், அறிவு, தெளிவு, அதே குழப்பம் அதையும் கொடுப்பார். அப்போ ஒரு குழப்பத்தை கொடுத்து அந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்துவார். இப்போ இந்த செவ்வாய் யாரும் உங்க ஜாதகத்துல 5, 12 குடையவர். அப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அதிர்ஷ்டங்கள் சார்ந்த விஷயங்கள், 12ஆம் இடங்கிறது விரயம் சார்ந்த விஷயங்கள், 12ஆம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம், தூக்கம் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யங்கள், இது எல்லாமே உங்களுக்கு செவ்வாய் தான் கொடுக்க போகிறார். வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், சொந்த ஊருக்கு பூர்வீகத்துக்கு வெளியே போற இடம் 9, இது எல்லாத்தையுமே அவர் தான் கொடுப்பார். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்குது, இதெல்லாம் போக முடியல, இது மாதிரிலாம் எனக்கு செயல்படல அப்படின்னா இப்போ அந்த பீரியட இந்த கேது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு மருத்துவ செலவுகள் பண்றீங்க, நல்ல மருத்துவம் கிடைக்கிறது, ஏன் அது கிடைக்கல, என்ன விஷயம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு நாலேஜ் கொடுத்துருவார். குடும்ப ஒற்றுமை, குலதெய்வமே தெரியாம இருக்குதுன்னா குலதெய்வ அனுகிரகம் கொடுப்பார். ஏன்னா 5, 9 சாதாரண சேர்க்கை கிடையாது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியும் சேருவதும், லக்னாதிபதியோட சேர்ந்து செவ்வாய் தொடர்பு ஏற்படுறதும், அப்போ 1, 5, 9 3 தொடர்புகளையுமே ஏற்படுத்தி கொள்கிறார். ஒரு ஜாதகத்துல 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடத்தையே மகாலட்சுமி ஸ்தானமாக சொல்றோம். அப்ப இந்த மகாலட்சுமி ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல ஒரு இடமாவது வலுக்கணும், நல்லா இருக்கணும். 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இது 3ல ஏதோ ஒரு இடமாவது நல்லா இருந்துட்டா இந்த பிறவில எப்படி அவர் ஜெயிச்சிருவார், ஏதோ ஒரு விஷயத்த அவங்க தேவையை பூர்த்தி பண்ணிக்குவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் தேவைகளை. அதுவே 2 இடம் ஜெயிச்சதுன்னா ஓகே, மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே ஓகே, அவருக்கு குடும்பம் சார்ந்தது போக அதுபோல நல்ல வாழ்க்கையை வாழ்றாருன்னு எடுத்துக்கலாம். 3 பேரும் சேர்றாரு, 3 இடமும் தொடர்பு ஏற்படுது அப்படின்னா நல்ல ஆன்மா, முற்பில் நல்ல புண்ணியம் பண்ணவங்க, தனக்கு தன்னை மீறினவங்களுக்கு, அதே போல இந்த இயற்கைக்கு சுற்றுப்புறம் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு தானம், தர்மம், தைரியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அந்த அளவுக்கு கடவுள் இவர்களுக்கு, பிரபஞ்சங்களுக்கு எல்லாமே அள்ளி கொடுக்குங்கிறது அமைப்பு. இப்போ தனுசுக்கு அதுதான் நடக்க போகுது. இப்போ லக்னாதிபதி பாக்குறார் உங்களுடைய, இது தனுசு லக்னத்துக்கு எடுத்துக்கலாம், தனுசு ராசிக்கும் எடுத்துக்கலாம். 5ஆம் அதிபதி தொடர்பு, 9ஆம் அதிபதியும் தொடர்பு குருவோட. அப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு 1, 5, 9, 1ஆம் அதிபதி குரு, 5ஆம் அதிபதி செவ்வாய், 9ஆம் அதிபதி உங்களுக்கு சூரியன், ஆனாலும் 9ஆம் இடத்துல குரு தொடர்பு. அப்ப இது எல்லாமே தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது ஸ்பிரிச்சுவலாக, இயற்கையாக பெயர் புகழ் மதிப்பு, ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறது, ஒரு தீர்த்த யாத்திரை போறது, இயற்கையை அனுபவிக்கிறது, இது போல ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல, ஒரு வசதிகள் சார்ந்த விஷயத்துல நல்ல நிலைமையை கொடுக்கும். அடுத்தது உங்களுக்கு சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் இயற்கையாகவே 6 இருக்கிறார். 12ஆம் இடத்தை பார்க்கிறார். சுகபோக காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்க்கிறார்.
அப்ப பயணங்கள் மூலமாக வெற்றி, வெளிநாடு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுனால நல்ல லாபங்கள், அல்ல அதை சார்ந்த ஒரு விஷயத்தை கொண்டு போகிறப்ப உங்களுக்கு லாபங்கள், அதற்குண்டான ஏதாவது முயற்சிகள் செய்யறதுக்குண்டான வாய்ப்பு. ஏன்னா அவர் 11ஆம் அதிபதி ஆகிறார் இல்லையா சுக்கிரன். கடன் அடைக்கிறது, நல்ல மருத்துவர் தேர்ந்தெடுக்கிறது, நல்ல மருந்துகள் கொடுப்பது கிடைப்பது நமக்கு. 6னா வழக்கு, எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் இந்த டைம்ல நீங்க கேஸ் போட்டீங்கன்னா உங்க பக்கம் அது சாதகமாக வருவது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், நோய், வழக்கு, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது, இதெல்லாம் 6ஆம் இடம் தான். அப்ப அதெல்லாம் சக்சஸ் ஆகுறது, அதற்கான ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது 7ஆம் இடம். 7ஆம் இடத்து அதிபதியான புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 8ஆம் வீட்டுக்கு போகிறார். அதே போல 9ஆம் அதிபதியோடு சேர்க்கையாகிறார். இத்தனை நாள் சூரியனும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு இதே இடத்துல 9ஆம் அதிபதியோட சேர்ந்த குரு 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சிவராஜ யோகத்தோடையே வேலை செய்வார். சிவராஜ யோகம் அப்படிங்கிறது பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடும். அதாவது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது உங்க வழி, கணவர் வழி, மனைவி வழி, எல்லா இதுலயுமே உங்களுக்கு யோகம் தான். பட் இருப்பினும் அடுத்தது சூரியன் வந்து அதாவது 16ஆம் தேதிக்கு மேல 8ஆம் வீட்டுக்கு வருகிறார். இந்த 8ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது 18ஆம் தேதி புதன் வக்ரம் ஆகிறார். அப்போ புதன் வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டங்கள் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் தான். அப்போ உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடுறது, தொழில ஒரு வளர்ச்சி, தொழில இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்றது, ஜாதக ரீதியாக தசாப்திகள் நல்லா இருந்தா அதெல்லாம் சக்சஸ் ஆகி வரும். ஒருவேளை புதன் வக்ரமாக இல்லைன்னா தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. குடும்பம் சார்ந்த, மனைவி சார்ந்த, கணவர் சார்ந்த விஷயத்துல, அதே போல கணவர் மனைவி குடும்பம் சார்ந்த விஷயத்துல, அவங்க அப்பா அம்மா சார்ந்த, மாமனார் மாமியார் சார்ந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா வக்ரம் ஆகுது அப்படின்னாலே கோபம், வேகம், அதீத பிடிவாத குணம் இதெல்லாம் கொடுத்துருவோம். அப்போ உங்களுடைய ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இப்ப இந்த ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் கோவப்படுறது, அதிக கொஞ்சம் உக்கரமா இருக்கிறது எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். அப்போ சூரியனும் புதனும் சேர்றது உங்களுக்கு வந்து சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்தை கொடுத்தாலும் அடுத்து சூரியனோட புதன் சேர்ந்து புதாத்திய யோகத்தை ஏற்படுத்துது. அப்ப இந்த புதாத்திய யோகம் எப்படி உங்களுக்கு படிப்பு சார்ந்தது, தொழில் சார்ந்தது எல்லாத்தையும் கொடுப்பார். படித்த படிப்புக்கு உண்டான வேலை, யாராவது படிச்சிருக்கீங்க, சொந்த ஊரு, சொந்த இடம், சொந்த நாடு விட்டு போலான்னு இருக்கீங்க, ஏன்னா 12ஆம் இடத்து சுக்கிரன் பார்க்கறதுனால சொந்த நாடு விட்டு போலான்னு இருக்கீங்க, தாராளமாக செயல்படுத்தலாம், நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. 9ஆம் இடங்கிறது உயர்கல்வி, உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பு கூட ஏற்படுத்தி கொடுத்துரும் வெளிநாட்டு வெளியூர்ல. ஆனா இங்க கேது இருக்கிற கொஞ்சம் தடை நடக்கும். தடைக்கு அப்புறம் ஒரு மனவேதனைக்கு அப்புறம் கண்டிப்பா கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கள் கிடையாது. இந்த மாதம் தனுசுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க 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 ஓரளவுக்கு ஒரு 60% யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. தசாபுத்தி ரீதியாகவும், ஜாதகங்கள் ரீதியாகவும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.